இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் எப்படி மனிதன் கையேந்துகிறான்? இந்த தர்காக்கள், இந்த அவுலியாக்கள் பெயரால் தமிழகத்தில் நடத்தப்படுகிற அனாச்சாரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையான இஸ்லாமியன் மனம் நொந்து போய் விடுவான். அந்த அளவிற்கு அவுலியாக்களின் பெயரால் நடத்தப்படுகிற கூத்துக்கள் பின்னாடி வர ஒண்ணு ஒண்ணா லிஸ்ட் இருக்கு. நம்ம அடியக மங்கலத்தில் நிறைய பட்டியல் ஒன்று கொடுத்தாங்க. தர்காக்களுடைய கந்தூரி விழாக்கள் நடத்தப்படுகிறது. அதுல உலகத்திலே நான் கேள்விப்படாத ஒரு புது வரலாறுல சொன்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது ஒரு 16 வருஷமா அவுலியாவை தள்ளி வச்ச ஒரே ஒரு நம்ம அடியக மங்கலம் தான். பரவலா பாத்தீங்கன்னா தௌஹீத் ஜமாத்துக்காரங்களை ஊர் நீக்கம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊர்ல ஏதாவது தப்பு தண்டா பண்ணாங்கன்னா அவங்கள ஊர் நீக்கம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவுலியா மேல கோவப்பட்டு அவுலியா உதவி செய்ய வரமாட்டான்னு சொல்லி கோவப்பட்டு அவுலியாவை எத்தனை வருஷம்ங்க? 16 வருஷத்துக்கு மேலாக அவுலியாவை ஊரை விட்டு தள்ளி வைத்து அவருக்கு கந்தூரி விழா எடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்த ஒரு ஆச்சரியமான ஊர் இது. அப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா தான் இருந்தாங்க. பெரியவங்க கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள், அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. இந்த விவரம் தெரியாத சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்னைக்கு இந்த கந்தூரி என்கிற பெயரால் பெரும்பான்மையான ஊர்களில், நம்ம அடியக்கமங்கலம் மட்டும் இல்ல, பெரும்பான்மையான ஊர்களில் இன்றைக்கு தர்காக்களில் முன்னாடி நிக்கிறது யாருன்னா விவரம் தெரியாத சிறுவர்கள், ஒன்னும் தெரியாத சின்ன பசங்க. என்ன கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடுத்தா போட்டு நல்லா கையில தூக்கி ஆடுவான். அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆமல மயிலாட்டம், ஒயிலாட்டம், அப்புறம் அந்த வான வேடிக்கைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றதெல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க, எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் நம்ம தம்பி சாப்பிடறதுக்கு வழி இல்லாம ரோட்ல கிடந்தது தவிச்சுக்கிட்டு இருக்கானே, அம்மா பசிக்குது பாவா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறானே, உங்க மனசு உறுத்தல? அட அவனுக்கு கொடுக்கலாம்ல, சரி அவனை விடுங்க, சாப்பிட கூட இல்லாட்டி போய் தொலையுது. படிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ரோட்ல நிக்கிறான். எத்தனை நல்லா படிக்கக்கூடிய பசங்களை படிக்க வைக்க காசு இல்லாதனால, வசதி இல்லாத காரணத்தினால் பல ஏழை மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கொடுத்திருக்கலாமே. அவுலியா வான வெடிக்க போட்டா தான் சந்தோஷப்படுவாரா? எந்த அவுலியா சொன்னாங்க? நான் சுன்னத்துல் ஜமாத் இமாம்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தர்கால உடன்பாடு கூட இருந்துட்டு போகட்டும், நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது, உங்களுக்கு உடன்பாடு இருக்கட்டும். வான வேடிக்கை உடன்பாடு இருக்கா உங்களுக்கு? உங்கள் மதுகப் இந்த வான வேடிக்கை ஆதரிக்கிறதா? உங்கள் மதுகப் இந்த அரகுர டான்ஸ் ஆதரிக்கிறதா? உங்கள் மதுகபுகள், உங்களுடைய அவுலியாக்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுவார்களா? அவுலியாவை இவ்வளவு சூப்பராக கண்ணியப்படுத்துவீங்க, அத்தாவை மகன் கண்ணியப்படுத்துறான். எப்படிங்க? அத்தாவுக்கு முன்னாடி கொட்டை அடிச்சுட்டு கையில தூக்கி இங்க கழுத்து வரைக்கும் கட்டிக்கிட்டு டவுசரோட டான்ஸ் ஆடுறான்னு வைங்களேன், தகப்பனார் பார்த்து சந்தோஷப்படுறார் கண் குளிர. இப்படி நடந்துகிட்டா அந்த தகப்பனாரை மதிக்கிறதுன்னு சொல்லுவோமா, அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க? அம்மா வர்றாங்க, அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, உங்களை நான் கண்ணியப்படுத்த போறேன். எப்படி பார்க்கணும், எப்படி நான் கண்ணியப்படுத்த போறேன்? கொட்டடிக்கிறதுக்கு 4 பேர், மயிலாட்டம் ஒயிலாட்டம் வான வேடிக்கை, இவன் கையிலே குடிச்சு போட்டு கையிலே கட்டி மேல தூக்கி கட்டிக்கிட்டு டவுசர் தெரியுது ஆடுறான், அரை உங்களையுமா ஆடுறான். இது எந்த தாய் தகப்பனாவது எந்த பெரியவங்களாவது இது மரியாதை ஏத்துக்குவாங்களா? அப்ப நான் கேட்கிறேன், நீங்க அவுலியாக்களை மதிக்கிறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த உலமாவுக்காவது சூடு சொரண கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு ஆலிமாவது இப்படிப்பட்ட கேவலங்கட்ட காரியங்களை செய்கிற எந்த கந்தூரிக்கும் நான் ஃபாத்தியா ஓத போக மாட்டேன்னு சொன்னீங்களா? அட எங்க வேணாம், தௌஹீத் ஜமாத்தை நீங்க ஒழிச்சு கேட்டுங்க, நாங்க சொல்றதை நீங்க கேட்கவே வேணாம். உங்கள் மதுகபுகளுக்கும் உங்கள் மதுகபுக்காக பாடுபட்டு அவுலியாக்களுக்காக நீங்க மரியாதை கொடுக்க வேணாம். அட உங்க அவுலியாக்களை மதிக்கிற லட்சம் இதுதானா? என்னடா குடிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேடா, இந்த மானங்கட்ட இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். ஒரு தடவை ஒரு ஆலிம் சாவது சொன்னீங்களா? கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற சொரணியில ஒரு ஆலிமுடைய வாயில வந்திருக்கு? யாருமே இல்லாம ரூம்ல வச்சு தனியா பேசிக்கிறாங்க. 2 அஜித்குமார் சந்திக்கும் போது இவனுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறானு, என்ன செய்யறது, நம்ம அப்படி சத்தம் எல்லாம் போய்க்கிருவோம். அவன் ஆடுறான், டான்ஸ் ஆடுறான், மயிலாட்ட ஆடுறான், ஒயிலாட்ட ஆடுறான், வான வேடிக்கை காட்டுகிறேன் பேரில் பட்டாசுக்காக அட டம்மு டும்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா சந்தோஷம் ஆயிடுச்சா? அவளியா அப்படி குதூகலம் ஆயிடுவாங்களா? இதை எதிர்பார்த்தா, இந்த வீணான காரியத்தை எதிர்பார்ப்பவர் முதல்ல அவளியாவா இருக்க முடியுமா? அட கொஞ்சம் யோசிக்க வேணாம், கொஞ்சம் பகுத்தறிவு வேணாம். அட மார்க்கம் தெரியாட்டி போகுது. அட ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கானே, அடுத்த வேலை சோறு திங்க வழி இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கிறானே, எத்தனை பேர் கை போய் காலு போய் படிக்க வழி இல்லாம, எவ்வளவு நம்ம மக்கள், அடுத்தவங்களை விட்டுருங்க, இஸ்லாமிய பெருமக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது எவனுக்கும் நம்முடைய சகோதரனுக்கு சாப்பிட வழி இல்ல, நமக்கு என்னங்க பட்டாசு சந்தோஷம் கேட்குது இல்லையா? உண்மையில் அந்த அவுலியாக்கள் உயிரோடு இருப்பார்களானால் பட்டாசு வெடித்து உங்களை செருப்பால் அடித்திருப்பார்கள். அவுலியாக்கள் மொத்தம் போயிட்டாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. உண்மையில் நீங்கள் சொல்வது நிஜமானால், அவர்கள் அவுலியாக்கள் என்பது நிஜமானால் அந்த அவுலியாவை கலட்டிக்கிட்டு அடிச்சிருப்பார். மற்றபடி மார்க்க ரீதியா உங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு விடுங்க. இந்த மயிலாட்ட ஒயிலாட்டத்தை அவுலியா பார்த்தா என்னங்க செய்வாரு? இதான் அவுலியாக்கள் மதிக்கலாமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பகுத்தறிவு பயன்படுத்தி பாருங்கள். நாம் அவுலியாக்களை மதிக்கிறோமா, அசிங்கப்படுத்துகிறோமா? அவுலியாக்களை மதிக்கிறோமா, கேவலப்படுத்துகிறோமா? மகான்களை மதிக்கிற லட்சம் இதுதானா? மகான்களை நீங்கள் மதிப்பது நிஜமானால் அவங்க சொன்னபடி நல்லவங்களை வாழ முயற்சி பண்ணுங்க.
4 பேருக்கு நல்லது செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். ஆனா உண்மையிலே அவுலியாக்கள் அதைத்தானே செஞ்சிருப்பாங்க. நீங்கள் சொல்பவர்கள் நிஜத்தில் அவுலியாக்களாக இருப்பார்களானால் அவங்க அதைத்தானே செஞ்சிருப்பாங்க. அவுலியாக்களை மதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மார்க்கத்தில் இல்லாத பல பிதஅத்துகளை உருவாக்கி அவுலியாக்களை நீங்கள் கேவலப்படுத்துகிற காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க.